ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேயோட vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே பாத்திரம் இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணேன். சைட் பை சைடு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு இருந்தேன். ரொம்ப ஏற கட்டல, லைட்டாக தொடச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஜன்னல் அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டடையாக இருந்தது, லைட்டாக அடித்தேன். அதுக்கப்புறம் கடுகு, மிளகாத்தூள், சீரகம் அது எல்லாத்தையும் இல்லாதது என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொட்டி வச்சேன் பாக்ஸில். எண்ணெய் ரொம்ப நாளாக ஃபில் பண்ணாமல் இருந்தது, அது எல்லாத்தையும் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சேன். சைட் பை சைடு பேப்பர் ஓல்டு பேப்பராக இருந்தது, ரொம்ப அழுக்காக இருந்தது. அப்படின்றதுனால பேப்பர்ஸையும் மாற்றி வச்சேன். மளிகை சாமான் மேலே கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து மேலே வச்சேன். ஷெல்ஃபு ஃபுல்லாக கரப்பான்பூச்சி வந்தது, அதுவும் அந்த டாட்டாக இது மாதிரி ஆகிடுது. மறுபடியும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஷெல்ஃபு கபோர்டு. ஏன்னா கபோர்டு இருக்கிறதுனால நிறைய கரப்பான்பூச்சி வருது. எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் எப்படியோ ஒரு இடத்துல போய் மாட்டின்னு மறுபடியும் வந்துனே இருக்குது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் அது எல்லாத்தையும் தேவையானது அது இல்லாத பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு வாஷ் பண்ணேன். கீழே பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் கொட்டி நின்றுது. அதுக்கப்புறமா பெருக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் டீ காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்ரூம் க்ளீனாக எல்லாமே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கே கொஞ்சம் பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டதுமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதம் நான் கொஞ்சமாக தான் மளிகை சாமான் வாங்கினேன். ஏன்னா பாப்பா காது குத்த அப்போது கொஞ்சம் மீந்துச்சு, அதனால் அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேவையான வரைக்கும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச மன்னா ஹெல்த் மிக்ஸ் 1 வாங்குவேன் எப்போவுமே, இந்த தடவை 2 வாங்கிட்டேன். அப்புறம் திராட்சை கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நாளாகவே கட்டிங் போர்டு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை தான் வாங்கினேன். 199 ருபீஸு. பட் நான் 129 ருபீஸ்க்கு வாங்கினேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று இருந்தது, அது உடஞ்சிச்சு. அதோட இப்போ தான் வாங்குகிறேன். காய் வாங்கிட்டு வந்தேன், அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். சண்டேன்றதுனால சிக்கன் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு பண்ணிவிட்டு ப்ரான் கிரேவி பண்ணேன். பட் இது மார்னிங்கே பண்ண வேண்டியது. பட் எனக்கு 2 o'clockன்றதுனால நான் ஒரு 3:30க்கு மேலே தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன். சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, எப்படியெல்லாம் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுது, வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எப்படியெல்லாம் கண்டென்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கில் மேக்கர் யூடியூப் சேனல்லேருந்து கற்றுட்ருக்கேன். நிஜமாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாராச்சும் பிகினர்ஸாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்கில் மேக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.